கோவில்ல போய் நீங்க ஒரு முள்ள எடுத்து கொண்டு போய் குப்பத்தொட்டில போடுங்களேன், உங்களுக்கு 3 நாள் அன்னதானம் பண்ண பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். அந்த பலன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அன்னதானமே பண்ணாம இவ்வளவு பெரியது நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். உழவார பணி அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனாய் பிறந்த ஒரு மனிதருக்கும் அது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். அதை நீங்க பண்றது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய சந்ததியினருக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா, ஒரு பெரிய பாக்கியமா இருக்கிறது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இது ரிசர்ச் பண்றதுக்காக சுகுண சுந்தர்ராயன் ஒருத்தர் 1000 வருடங்களுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் கோவில்ல அந்த கோவில் கட்டுறதுக்காக கருங்கல் கொடுத்திருக்காராமா. அவருடைய பேர் அந்த கல்வெட்டுல பதிச்சிருக்காங்க. அவருடைய குடும்பம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி போய் ஆராய்ஞ்சிருக்காங்க. 21 தலைமுறைக்கு அவங்க சீரும் சிறப்புமா வாழ்ந்திருக்காங்க. ஒருத்தர் கூட ஏழை இல்லாம 1000 வருடங்களுக்கு அவங்க தலைமுறையே வாழ்ந்திருக்காங்க. அப்படின்னா ஒரு கோவில்ல கல்லு கொடுக்கறது மூலியமா இவ்வளவு பெரிய பலனா? அப்ப நம்மனால ஒரு பொருளா உதவி செய்ய முடியல அப்படின்னாலும் நீங்க ஒவ்வொருத்தரும் கோவில்ல போய் ஒட்டடை அடிக்கிறது, உழவார பணி பண்றது, கோவில் விளக்குகளை சுத்தம் செய்யறது, கூட்டி பெருக்கிறது, நீங்க கோவிலுக்கு போய் நீங்க விளக்கு பொறுத்துற அந்த குச்சியை போடாம வந்தா கூட உங்களுக்கு நிறைய பலன்கள் இருக்கும். அதனால எப்பவுமே நீங்க கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்க சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க. கோவில்கள்ல உருவமாவும் அருவமாவும் நிறைய சித்தர்களும் மகான்களும் அங்க இருக்கிற தூண்கள்லயும் துரும்புலையும் இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதனால எப்பவுமே நீங்க ஒட்டடையெல்லாம் அடிக்கும் போது விளக்குமாற வச்சு நீங்க கிளீன் பண்ணாம ஒரு கம்புல ஒரு குச்சியில துணி கட்டி நீங்க அதை கிளீன் பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி பண்றது மூலியமா நம்ம மக்கள் ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா நிறைய பேர் எல்லாருமே நல்ல எண்ணத்தோட தான் கோயிலுக்கு போறது கிடையாது. கோயிலுக்கு போற அந்த கெட்ட எண்ணங்கள் பூராமே ஒட்டடையாதான் படியுமாமா. அந்த துர் எண்ணங்களை பூரா நீங்க அந்த கோயில்ல இருந்து சுத்தம் செய்யும் போது அந்த மகான்கள்லாம் உங்களை வாழ்த்துவாங்களாமா. பாருங்க, இவங்க சுத்தம் பண்ணிருக்காங்க, இவங்க தலைமுறை நல்லா இருக்கட்டும். இந்த கோவில்ல இந்த உழவார பணி பண்றாங்க இல்லையா, உழவார பணி துப்புரவு பணி பண்றவங்களோட குடும்பம் சந்தனியர் ரொம்ப சீரும் சிறப்புமா இருப்பாங்க. முக்கியமா இந்த துப்புரவு பணியாளர்கள் நீங்க அவங்கள பார்த்தா கையெடுத்து கும்பிட்டுட்டு வாங்க. ஏன்னா அவங்களுடைய குழந்தைகள் அரசு பதவியில பெரிய இடத்துல வருவாங்க அப்படிங்கிறது சித்தர்கள் கொடுக்கிற வாக்கு. இனிமேல் கோவிலுக்கு போனா யாரும் இந்த விளக்கு பொருத்திட்டு அந்த குச்சியை போட்டு வர்றது, இந்த பிரசாதம் சாப்பிட்டுட்டு அந்த தொன்னையை அப்படியே கீழே போட்டு வர்றது, நீங்க கோயிலுக்கு போறதே புண்ணியத்தை இது பண்ணிக்கிறதுக்காக தான். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வர்றது மூலியமா உங்களுக்கு நிறைய பாவங்கள் தான் சேருமே தவிர நீங்க சாப்பிட்டு போட்ட தொன்னை எடுத்து யாரு குப்பையில போடுறாங்களோ அவங்களுக்கு அந்த பலன்லாம் போயிடும். ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா. நன்றி. ஓம்.